தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் சுப்ரத்தினம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதீப். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க சுகமா நல்ல ப்ரோக்ராம்ஸ் பண்றீங்க. வாழ்த்துக்கள். முதல்ல ரொம்ப நன்றி. நான் பார்க்க வளர்ந்த பிள்ளை. நீங்க பெரிய ஜாம்பவான்கள்லாம் வச்சு இன்ட்ரி பண்றீங்க. ரொம்ப நீங்க உங்களை வளர்த்துக்கிட்டீங்க. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க. அதிமுக தான், நாங்கள் தான் உண்மையானமே அதிமுக அப்படின்லாம் ஓபிஎஸ் அவர்கள் பேசினார். ஆனால் நேற்று ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்ப எந்த நிபந்தனையும் இல்லை அதிமுகவோட சேர்றதுக்கு அப்படின்னு இறங்கி வந்திருக்கீங்க. என்ன காரணம் இதற்கு? இல்லை, இறங்கி வந்திருக்குன்னு சொல்றதை விட யதார்த்த நிலையை உணர்ந்து அண்ணன் ஓபிஎஸ் பேசியிருக்கிறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். காரணம் என்னன்னா, நீங்கள் இது தனிநபர் போட்டி ஓபிஎஸ் இபிஎஸ்ங்கிற போட்டின்னு பார்க்காம வர 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவுக்கு வாழ்வா சாவாங்கிற தேர்தல். இட் இஸ் லைக் அ வாட்டர்லூ ஃபார் ஏடிஎம்கே. அந்த அப்பேற்பட்ட தேர்தலில் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால்தான் பலம் வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினையும் அதன் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடிய கூட்டணியும் நாம் எதிர்கொள்ள முடியும். திராவிட இயக்க அரசியல் என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஆட்சி அமைத்ததிலிருந்து இன்று வரை இது திராவிட இயக்கத்தையே சுற்றி சுற்றி வரக்கூடிய அரசியல். அதிமுக திமுக என்று மாற்றி மாற்றி ஆட்சி அமைத்து வரக்கூடிய இந்த சூழலே அதே நிலை தொடர வேண்டும். நாம் ஆட்சிக்கு வர வேண்டும். எனவே இந்த ஆட்சிக்கு வரக்கூடிய இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நம்முடைய இருக்கக்கூடிய பிணக்கின் காரணமாக, பிளவின் காரணமாக வாக்குகள் சிதறிவிட்டால் பலம் வாய்ந்த திமுக கூட்டணி எளிதாக வெல்வதற்கு ஒரு சூழல் உருவாகிவிடும். எனவே இது கட்சியை காப்பாற்ற வேண்டிய நேரம் என்பதை ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் உணர்ந்ததன் காரணமாக அதிமுக இணைய வேண்டும். காரணம் இப்போ பிரிவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 11 தேர்தல்களை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அதிமுக சந்தித்திருக்கிறது. 11இல் பின்னடைவு பார்த்தீங்கன்னா அது டிசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு ஒரு தேர்தலில் வாக்கு வித்தியாசம் குறைஞ்சிட்டு அதை விட குறைஞ்சிருக்கு. கடைசியில் உச்சகட்டமாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் இல்லைங்க, தென் மாவட்டங்கள் தான் பிரதீப் உங்களுக்கு அதிமுகவுடைய கோட்டை. 2021 தேர்தலையும் இதில் நீங்கள் கணக்கில் வச்சுட்டு தானே சொல்றீங்க? 2021 தேர்தல் இரட்டை தலைமை இருந்துச்சு. அதையும் சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்குறேன். இவ்வளோ லிஸ்ட் சொன்னீங்களா, அதில் எதுவும் இருக்கான்னு கேட்குறேன். அதை சேர்க்க முடியாது. காரணம் என்னன்னா, 2021 தேர்தலில் இரட்டை தலைமை இருந்தது. நீங்கள் கேட்ட சரியான கேள்வி. அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், அவர் இணை ஒருங்கிணைப்பாளர், இபிஎஸ் முதல்வர், துணை முதல்வர். அந்த இரட்டை தலைமையின் சூழலில் ஆட்சி அமைத்திருக்க வேண்டியது. அன்றைக்கு தேர் வாஸ் ஆன் அன்டைம்லி மூவ் பை தென் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. என்ன பண்ணிட்டாருன்னா 10.5% இடஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடை வன்னியர் சமுதாயம் கொடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை. இட்ஸ் எ சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். இது தேர்தல் நேரத்தில் வேணாம்னா அன்னைக்கு துணை முதலமைச்சர் சொன்னார், எல்லா துணை முதல்வர் ஓபிஎஸ் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா அதில் 106 சமுதாயம் இருக்கு. 20% ஒரு சமுதாயத்துக்கு 10.5 கொடுத்துட்டோம்னா மற்றவங்கெல்லாம் நம்மளுக்கு எகென்ஸ்ட் ஆகிடும். 2021 தேர்தல் அவ்வளோ பெரிய தோல்வி அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அதை மீறி நான் முடிச்சிடறேன். அந்த அன்னைக்கு மட்டும் அந்த தவறு நாம் செய்யாமல் இருந்தால் தேர்தலுக்கு பிறகு அது முறை பார்த்தீங்களா, இட் வாஸ் ஸ்ட்ரக்டன் பை தி சுப்ரீம் கோர்ட். அது இதில் நீதிமன்றத்தில் நிற்கல. அதுதான் டாக்டர் ராமதாஸ் இப்பவும் சொல்லிட்டு இருக்காரு. தலைவர் காலத்தில் கலைஞர் காலத்தில் 35% இடஒதுக்கீடு தலைவர் 50 ஆக்குனாரு. அப்படின்னா கமிஷன் போட்டு, ஜெகதீசன் கமிஷன் ஒரு கமிஷனை போட்டு அதில் அறிக்கை வாங்கி அந்த அறிக்கையின் அடிப்படையில் போனதுனால தான் அதை சேலஞ்ச் பண்ண கூட கோர்ட்டில் அது நின்றுச்சு. அது அந்த சட்டமாக்கப்பட்டது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீதிமன்றத்தால். ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் நம்ம வாட்டில் அதாவதுங்க விளக்கு பொறுத்தருக்கு மேலே அது வீட்டுக்கு தீ வச்சுக்கிட்ட கதையா. அந்த இடஒதுக்கீடு அந்த பிரச்சனை கையில் எடுத்ததுனால தான் அவ்வளோ பெரிய, அதை மீறி கூட்டணியோடு சேர்ந்து 75 தொகுதிகள் வென்றது என்பது இட் வாஸ் அ மாரல் விக்டரி. இவ்வளவு பின்னடைவு தனக்கு தானே ஏற்படுத்தி கொண்ட சிக்கலுக்கு பிறகும் 75 தொகுதி இரட்டை தலைமை கிடைத்த மாபெரும் வெற்றி. அந்த இரட்டை தலைமை தொடர்ந்து தான் நிச்சயமா 11 தோல்வி நிகழ்ந்திருக்காது. இப்போ நிகழ்ந்த பிறகு 5 நாடாளுமன்ற தொகுதியில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தேனி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை தென் மாவட்டங்கள். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது. அதே அம்மா 91 ஜெயிச்சோன்னு வீர வரலாற்றின் வெற்றி மாநாடு 1991 மதுரை. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் 1986 எம்ஜிஆர் மன்ற மாநாடு, அதிமுகவுடைய துவக்க மாநாடு, இப்படி எல்லாமே மையப்படுத்தி தென் மாவட்டம் மூதூர் மதுரை மையப்படுத்தி அங்கேயே நம்ம இவ்வளவு தூரம் பின்னடைவை சந்தித்த பிறகு அந்த தென் மாவட்டங்கள் தொகுதி மட்டும் 86 பிரதிநிதிப்பு. அதில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோ திரு தினகரனோ திருமதி சசிகலா அவர்களோ விலகி இருந்தால் 86 தொகுதிகள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க.
மிகப்பெரிய இதுவரை காணாத பின்னடைவை சந்திக்கும். ம். இதெல்லாம் உணர்ந்தது காரணமாகத்தான். அதே மாதிரி டெல்டா ரீஜன்ஸ், ம், ம். அங்கே அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் இருக்கார்கள், திருமதி சசிகலா, தினகரன், இப்படி இருக்கக்கூடியவர்கள் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அவர்களுக்கு செல்வாக்கு மிக்க தொகுதியாக பார்க்கப்படுகிறது. ம், ம். தெரிந்தோ தெரியாமலோ திருமதி சசிகலா அம்மையார் அம்மா கூட 33 ஆண்டு காலம் துணையாக இருந்ததன் காரணமாக அவருக்கென்று அதாவது ரிலிஜன் இஸ் த ஓபியம் ஆஃப் மாசஸ்ன்னு சொல்லுவாங்க, கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார். அதாவது வெகுஜனத்திற்கு மிகப்பெரிய போதை தரக்கூடிய ஒரு வஸ்து என்னன்னா மதம் என்று சொல்வார். அதை விட மிக கடுமையான போதை தரக்கூடிய ஒரு வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி. எனவே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திரு இபிஎஸ் அவர்கள் இவர்களால் முன்னிலைப்படுத்தப்பட்டு தாங்கி பிடிக்கப்பட்டு இவர்களை துச்சமான மதித்து வெளியேற்றிவிட்டு இன்றைக்கு இயக்கத்தை தன்னிச்சையாக நடத்தி வெற்றி பாதை கொண்டு போயிருந்தா பரவாயில்ல. தொடர் தோல்வி, இனியாவது தோல்வியிலிருந்து பாடம் கட்டு இது கட்சி ஓபிஎஸ் அதை உணர்ந்திருக்காரு, அதனாலதான் வந்து எல்லாம் ஒண்ணு சேரணும் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காருன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அதிமுகவோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் உணர்ந்திருக்காரு, அதை உணர வேண்டும். He cannot live in a utopian world. கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, நான் அடிக்கடிக்க சொல்லி வந்தேன்ல, இதற்கு பிறகு இத்தனை மாவட்டங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அதிமுகவிற்கு அம்மா காலத்தில் பெரிய ஆதரவு தந்த சமுதாயம் இன்றைக்கு அவர்கள் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டவர்களாக உணர்கிறார்கள். 3 தலைவர்களும் அவமரியாதை, இவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க வேண்டும் அந்த சமுதாயம் நினைக்கிறது. பொதுமக்கள் மத்தியில், வெகுஜன மத்தியில், பாமரர்கள் மத்தியில் அதிமுக ஒன்றா இருக்கக்கூடாதா? அதிமுக உடைஞ்சதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் வந்து பிஜேபி பல கட்சிகள் வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் பிடிக்க போகிறோன்னு ஆட்சியை பிடிப்பதை 2ஆம் இடத்தை பிடிப்பதற்கு தான் தமிழ்நாடு தேர்தல் கழகத்திற்கு இன்றைக்கி பல கட்சிகள் தயாராகிட்டு இருக்கிறது. 2ஆம் இடம் என்ன நினைக்கிறேன்னா, அதிமுக ஆல்மோஸ்ட் இட் ஹஸ் பீன் நெகேட்டட் டு எ 3rd பிளேஸ், அன்னோன் பிளேஸ். 2ஆம் இடத்தில் எங்கேயோ அதிமுக தூக்கி எறியப்பட்டு விட்டது. அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கு இதற்கு தான் தக்க தருணம் என்று பல தேசிய கட்சிகள் உட்பட புதிதாக உருவான மாநில கட்சிகள் உட்பட இன்றைக்கு முயற்சி செய்கிறது. எனவே அந்த இடத்தினால் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு ஒற்றுமை தேவை என்பதுதான் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வந்து இணைப்புங்கிறதுக்கான ஒரு எந்த நிபந்தனையும் இல்லை. அதிமுகவோட சேர தயார் அப்படின்றத இப்ப மட்டும் இல்லை, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஓபிஎஸ் கொடுத்த ஒரு பிரஸ் மீட்லயுமே அதை தான் என்டாஸ் பண்ணி பேசினாரு. ஆனா இந்த பக்கம் இருந்து எந்த ஒரு கிரீன் சிக்னலும் வரலையே சார். அது கரெக்ட், வெளிப்படையாக வரல. என்னால அப்படி சொன்ன பிறகுதான் அவருடன் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட முன்னணி தலைவர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும்னா அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள், தலைவர் காலத்திலே மாவட்ட செயலாளர் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் இதுக்கு மேலே ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அம்மா காலத்தில் 20 ஆண்டு காலம் அம்மாவுக்கு அடுத்த இடத்தில் வைத்து பார்க்கப்பட்டவர். இன்றைக்கு வந்து இவ்வளவு தூரம் ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஆட்சிக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தவர். என்ன தனிப்பட்ட பகை வந்துருச்சு, கட்சியை காப்பாற்றின, இவ்வளோ தூரம் எனக்கு எதுவுமே வேணாம், நான் பொது தொலைநோக்கோடு கட்சி ஒன்று சேர்ந்தா போதும், நம்ம கட்சியை காப்பாற்றன்னு அவர் தொடர்ந்து கோரிக்கை விடுறாரு. நம்ம ரொம்ப உதாசீனப்படுத்திட்டு போனால் நம்ம என்ன ஜெயிச்சு காமிச்சிருக்கோமா? வாட் இஸ் அவர் ட்ராக் ரெக்கார்ட்? வெதர் வி ஹேவ் ஒன் வித்அவுட் ஓபிஎஸ், we have lost elections after elections. தோத்ததுக்கு ஓபிஎஸ் இல்லாதனால தான் தோத்துவாங்க அப்படின்ற அந்த ஒரு புள்ளிக்கு எப்படி வரீங்க? இல்லை, அந்த புள்ளிக்கு என்னன்னா, மக்கள் வந்து இந்த கட்சி வந்து இதாச்சு, கட்சி பிளவுபட்டு கிடக்கிறது, கட்சி பிளவுபட்டு கிடக்குது. எனவே கட்சி ஓட்டு அங்கங்க பிரியுதுங்க, நடுநிலையாளர்கள் வாக்கு போட மாட்டேங்கிறாங்க. திரு இபிஎஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் வந்து முதலமைச்சராக he was not an elected chief minister பிரதீப், அவர் நியமிக்கப்பட்டவர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களால். ஓபிஎஸ் அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்து தியாகியை போல துணை முதலமைச்சராக அவர் கீழே இருந்து 4.5 வருஷம் அம்மா உருவாக்கின ஆட்சியை விட்டுறக்கூடாது அப்படின்னு தாங்கி பிடித்தவர். இபிஎஸ் தாக்கு பிடித்தார் என்றால் அதை தாங்கி பிடித்தவர் அண்ணன் ஓபிஎஸ். இப்படியே உதவி செய்தவர் திரு தினகரன். இவர்கள்லாம் இப்படி வந்து தூக்கி எறிஞ்சிட்டு இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் என்ன சட்டம் இல்லை அப்படின்னு அந்த அடிப்படையில் மக்கள் வந்து அவருடைய தலைமையை அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றுதான் வாக்களிக்க மறுக்கிறார்கள். இபிஎஸ் பக்கத்துல வந்து நம்ம ஒண்ணு சேரணும், இபிஎஸ் வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க பேசுறதெல்லாம் சரிதான் சார். ஆனா உங்க பக்கத்துல நிற்கக்கூடிய சசிகலா அவர்களை தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக அவரை உங்களால சந்திக்க முடிஞ்சா, ஒன்றிணைக்க முடிஞ்சா, டிடிவி தினகரனை ஒன்றிணைக்க முடிஞ்சா அப்படின்னு உங்களை நோக்கி அந்த கேள்விகள் வரதானே? டிடிவி தினகரன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இப்ப இணைந்து செயல்படுகிறார்கள். இல்ல, ஆனா எதுவும் மேடை ஏறின மாதிரி தேனியில ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு ஒண்ணுதான் சொல்றீங்க, 2 பேரும் அவர் தனியே நீங்க சொல்றீங்க ஒன்றுபட்ட அதிமுகனா மக்கள் விரும்புவாங்க, அததான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையை பகிர்ந்திருக்கிறாங்க அப்படின்ற செய்தி
செய்தியே பெருசா பேசப்படலையே. இல்லை, ஓபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் தினகரன் அவர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள் புரிந்திருக்கிறார்கள். திருமதி சசிகலா அம்மை அவர்களை பொறுத்தளவில் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுடன் தொடர்பில் இருக்கிறார், அது எங்களுக்கு தெரியும். நேற்று கூட தனிப்பட்ட முறையில் பேசுகிறப்ப ஓபிஎஸ் அண்ணன் அவர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை சந்தித்ததாக கூட தனிப்பட்ட முறையில் விஷயங்களை பேசியிருக்கான். உரிய சூழல் வர்றப்ப நிச்சயமாக நம்ம நல்ல முடிவு எடுப்போம் அப்படிங்கிற அளவில் அவங்க பிட்வீன் அவங்க திருமதி சசிகலா அம்மையாருக்கும் தினகரனுக்கும் என்ன பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸாக என்னன்னு தெரியல, அவங்களுக்குள்ள இஷ்யூஸ். பட் ப்ராடர் இதில் பார்க்கணுங்க. அப்ப அந்த எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற புள்ளி அப்படின்ற புள்ளி அவங்கள விடுங்க சார். நான் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். 3 முறை முதலமைச்சர், இவரோட துணை முதலமைச்சராக இருந்தவர். எந்த காரணம் இல்லாமல் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டு இருக்கிறோம். சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இணைந்தாலே என்ன, அதிமுக வந்து கிட்டத்தட்ட பழம்பொருந்தி இணைந்த அதிமுக என்ற அளவில் பார்க்கப்பட்டு விடும். காரணம் வந்து அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் பெரிய ஃபோர்ஸ் தான். ஆனா அவர் வந்து ஆர்கே நகர் எலெக்ஷன்லயே வந்து நம்ம ஓபிஎஸ் சிபிஎஸ் ஒன்னா இருக்கப்பே தனித்து போய் போட்டிட்டார். சொல்ல புரியுதுங்களா? அவர் லாங் பேக் தெரியும், கட் ஆஃப் ஹிஸ் ரிலேஷன்ஸ் வித் மெயின் ஸ்ட்ரீம். சொல்ற புரியுதுங்களா? அப்பவே அவன் வந்து அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போயிட்டனால மக்கள் பார்வை வந்து ஓபிஎஸ் அண்ணன் வெளியேறிய பிறகுதான் அதிமுக பிளவு என்று பார்க்கப்படுகிறது. எனவே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இணைந்து கரம் கோர்த்தாலே இது தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததாக ஆகிவிடும். டிடிவி ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்லைன்றீங்களா? உறுதியான முக்கியமான ஃபேக்டர். பட் இந்த இடத்துல வந்து நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க என்னது, அதனால தான் அது முன்னோட்டமாக தான் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் டிடிவி அவர்களும் இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து பேசுறப்ப இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில இருந்து வெளியே வரப்ப கொடுத்த பிரஸ் மீட்ல என்ன சொன்னார் அப்படின்னா, கட்சியோட நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னா அது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தான். இந்த ஒருங்கிணைப்பு, அதனாலதான் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் பதவி உருவாக்கப்பட்டுச்சு. அதை வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டு மறுபடியும் துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி வந்து இபிஎஸ் கொடுத்ததுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் அப்ப பேசி வெளியே வந்தாரு. இப்ப மீண்டும் எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்னா இபிஎஸ் பொதுச் செயலாளர் அப்படின்றத வந்து இவர் ஏத்துக்கிறாரா? மீண்டும் அதாவது எந்த நிபந்தனை இல்லை என்று சொல்றது, நான் எந்த பதவிக்கு ஆசைப்படவில்லை. ஓபிஎஸ் ஆகிய நான் எந்த பதவிக்கு எம்எல்ஏவுக்கோ எம்பிக்கோ மந்திரிக்கோ அல்லது கட்சியில் ஒரு ஒரு பெரிய பொறுப்புக்கோ ஆசைப்படவில்லை. ஏன்னா அந்த அடிப்படையில் நான் நிபந்தனையற்ற முறையில் நானும் என்னுடன் இருப்பவர்களும் இணைகிறோம். அது இன்னொரு வார்த்தை சொல்றாரு, என்னுடன் நம்பி வந்தவர்களுக்கு உரிய மரியாதையுடன் கூடிய பொறுப்புகளை பெற்று தருவதற்கு முயற்சி செய்வேன்கிறது. நீங்க சொன்ன அந்த இஷ்யூஸ் எல்லாம் இந்த இணைப்புங்கிறது ஒரு வந்துருச்சுன்னா இல்லை, டிஸ்பியூட் வந்து அது இட் வாஸ் நாட் அ மெயின் டிஸ்பியூட். இதுதான் முக்கியமான இல்ல, அது வந்து அது அங்க சொல்லப்பட்ட காரணங்கள். பட் மெயின் டிஸ்பியூட் என்னன்னா ஒரே உரையில், அதாவது ஒரே உரையில் 2 கட்சிகள் இருக்க முடியாது. இல்லைங்க, அவங்க நினைச்சதுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இரட்டை தலைமை இருக்கனால திரு இபிஎஸ் அவர்கள் சொன்னது இரட்டை தலைமைனால முடிவுகள் எடுக்க முடியல அப்படிங்கறத மெயினா சொன்னாங்க. அதுல தான் கருத்து வேறாடு. அதை மீறி தாங்க பிரதீப் உங்களுக்கு தெரியும், அமைப்பு தேர்தல் நடந்துச்சு. அமைப்பு தேர்தல் டிசம்பர் மாதம் நடந்துச்சு உங்களுக்கு. 2016 டிசம்பர் 1 அமைப்பு. அதில் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பால் அன்னை இபிஎஸ் பொதுக்குழுக்கு முன்னாடி தானே திடீர்னு இந்த பிரச்சனைலாம் கிளப்புறாங்க. அதுக்கு அங்கீகாரம் வாங்க போறப்ப தான் அவரும் அவரை சார்ந்தவரும் ஒற்றை தலைமை வேணுங்கிற கோஷத்தை விட்டு 2 பேரும் இருந்தால் முடிவு எடுக்க முடியலன்னு புதுசாக கொண்டு வர்றாங்க. அதுக்கு பின்னாடி தான் ப்ரெஸ் மீட்டில் வர்றப்ப நீக்கப்பட்ட பிறகு தான் அண்ணன் சொல்றாரு, இப்படி வந்து அம்மாவோட பதவியவே அவர் வந்து பொதுச் செயலாளருங்கிறத எடுத்துக்கிட்டார். நம்ம பொதுக்குழுவில் தானே, எனவே எட்டர்னல் ஜெனரல் செக்ரட்டரி அம்மான்னு சொன்னால் இதெல்லாம் மாற்றிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் இஷ்யூஸை நம்ம ரைஸ் பண்ணுறோம். அது நாட் அ சிங்கிள் பாயிண்ட், தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ் ரைஸ். பட் பேசிக் பாயிண்ட் ரெட்டை தலைமை இருக்கனால முடிவு எடுக்க முடியல. இப்போ அதெல்லாம் கடந்துங்க நீ கட்சிக்கு வாழ்வா சாவாங்கிற நிலைமைங்க. அதனால தான் ஒரு மக்களை மீட்போம், தமிழகத்தை இது பண்ணுவோம், காப்போம் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவர் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஓபிஎஸ் சேர்த்துக்கிறத பற்றி எந்த ஒரு இதுவும் அவர் தெரிவிக்கல. இல்லை, அவர் வந்துங்க அவரோட இப்போ எனக்கு அதாவது அவரோட இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் பலர் வந்து மாவட்ட செயலர் எம்எல்ஏவாக இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். குறிப்பாக தென் மாவட்டம் டெல்டா மாவட்டத்தை எடுத்துக்கங்க. ஒரு சுயநலத்திலையும் பொது நலத்திலையும் ஒரு சுயநலம் உண்டு. கலைஞர் பராசக்தியில் ஒரு வசனம் சொல்லுவார், என்னன்னா அழுக்கை இரையாக எடுத்துக்கொள்ளும் மீன் என்ன, அது சுயநலமாக இருந்தாலும் மீனுக்கு சுயநலமாக இருந்தாலும் அது நீரை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு அது ஒரு பொதுநலமாக பயன்படுகிறது. அதே போல் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அவர் கூட இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் மாவட்ட மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க மனச்சாட்சிப்படி
அண்ணன் ஓபிஎஸ் இல்லாத திரு தினகரன் இல்லாத இந்த சூழலில் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தான் படுதோல்வி உறுதி. நாமே வெல்ல முடியாது. எனவே இந்த இடத்தில் இணைப்பு என்ற பொருளில் கட்சி இணைவது நல்லது, அதனை இணைந்தால் நாம் எளிதாக வென்று விடலாம் என்கிற எண்ணம் ஒவ்வொரு சட்டமன்ற தென்பகுதியில் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்குங்க. அதனால தான் 20க்கும் மேற்பட்ட தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் கூட தொடர்பில் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய மாநாட்டிலேயே பலரும் வந்து அதுக்குள்ள இஷ்யூஸ் அமிக்கபிளாக செட்டில் பண்ணிடுவோம். ஒருவேளை இஷ்யூஸ் அந்த அளவுக்கு அமிக்கபிளாக அவருக்கு ஒத்து வரலன்னா ஒத்து வந்துடுவார், காலத்தின் கட்டாயம் வரலன்னா நாங்கள் முன்னணி தலைவர்கள் பலர் வந்து சர்ப்ரைஸாக நாங்கள் மேடை ஏறுறோம் அப்படிங்கிற அளவுல இப்ப இபிஎஸ் பக்கம் இருக்கிறவங்க மேடை ஏறுவாங்கன்னு சொல்றீங்க. செப்டம்பர் 4 மதுரை மாநாட்டில் உறுதியாக மேடை ஏறுகிறார்கள். உறுதி அதற்குள் மேடை ஏறலைனா உறுதியாக அதற்குள் சூழலுங்க, அரசியல் சூழல் வந்து அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எங்க இருங்க பிரதீப் பொண்ணு. உங்க நம்பிக்கையை நான் எங்கேயுமே இது பண்ணல, பட் கேட்கிறேன் ஒருவேளை அப்படி வரல அப்படின்னா இல்ல எப்படி மேடை ஏறலன்னாங்க, மேடை ஏறுவதற்கான நல்லதே நினைப்போம். மேடை எதுக்கு நான் சொல்றேன், நாங்க திமுக பலம் வாய்ந்த இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கூட்டணி நம்மதுல நீங்க சொல்றப்ப பிஜேபி அதிமுக கூட்டணியிலே இன்றைக்கு எங்க தமிழ்நாடு அரசியல்ல இங்க வந்து யாரு டிரைவர் who should sit in the driver seat? மாநில கட்சி தலைவர் தானே இருக்கணும். இங்கே திரு அமித்ஷா அவர்கள் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் அழைச்சிட்டு அவரே எல்லாமே சொல்லிட்டு போறாரு கூட்டணி அமைச்சர். அதோட ஓகே, டிரைவர் சீட்ல இபிஎஸ் தானே சொல்றாரு. இல்ல அவர் சொல்றவர் யாரு, நீங்க who is taking the proceedings? கார்கி அவர்ட்ட தான் இருக்கு. இல்ல கார்கி இல்ல, கார்கி அவர்கிட்ட வச்சிருக்கு. இவர்கிட்ட வந்து அவர் கொடுக்குற அது அவர் என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சிங்கிறாரு. தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒத்து வராது. எடுத்தெடுப்புலயே ஒரு அவச்சொல் போல அப்படிதான் நான் சொல்ல முடியும். கூட்டணி ஆட்சிங்கிறாரு. கூட்டணி ஆட்சி இருவரும் தலைவர்களாக இருந்த கலைஞர் இந்திரா காந்தி காலத்திலே அது தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால வந்து கூட்டணி ஆட்சிங்கிறாரு. அவர் கம்முன்னு இருக்காரு. ஒரு முதலமைச்சர் டெல்லியில் போய் முன்னாடி என்ன சொல்றாங்க, திரு எல் முருகன் மத்திய அமைச்சர், டெல்லி தான் பாரதிய ஜனதா கட்சி தலைமை தான் யார் முதலமைச்சர்னு அறிவிக்குங்கிறாங்க. இல்ல அதுக்கு இங்க விளக்கம் கொடுக்கல. ஹச் ராஜா என்னங்கிறாரு, டெல்லி எங்களுடைய பார்லிமெண்ட் போர்டு தான் முடிவு பண்ணும். யாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற 33 வருஷம் ஆளுங்கட்சி சேர்ந்த ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா அதனுடைய ஒரு தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர் என்று அறியப்படுகிற திரு ஹச் ராஜா சொல்றாரு, எங்க பிஜேபியோட பார்லிமெண்ட் போர்டு தான் முடிவு பண்ணுங்கிறாரு. இதெல்லாம் தொண்டன் யாருமே ரசிக்கல. அது இபிஎஸ்க்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்ல. அனைத்து என்டிஏக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன பிரச்சனை சார்? அனைத்து இந்தியா இது இபிஎஸ்க்கும் இபிஎஸ் வந்து இபிஎஸ் யாருங்க? அதுல நேத்து பேசுறப்ப நீங்க என்டிஏ கூட்டணியில இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறப்ப எலெக்ஷனுக்கு 8 மாசம் இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க. கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இபிஎஸ் இஸ் நாட் ஆன் இண்டிவிஜுவல், இஸ் த ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் பார்ட்டி. அப்படி இருக்கும்போது அது இபிஎஸ் மேல சுமத்தப்படக்கூடிய பாராட்ட குற்றச்சாட்டு அதிமுகவுக்கு மேல விழக்கூடிய ஒரு இதாத்தான் பார்க்க முடியும் உங்களுக்கு. ஓகே, இந்த கூட்டணி ஆச்சு அப்படின்னு அவங்க கேட்கக்கூடிய கேள்வி ஓபிஎஸ்க்கு பொருந்தும். இட் will have a cascading effect on EPS சொல்ற புரியுதுங்களா? அதனால வந்து அது தனித்து பார்க்க முடியாது. எனவே வந்து அவங்க வந்து டெல்லி தான் முடிவு ஒண்ணு. அது ரெண்டாவது இப்போ அமித்ஷா சொன்ன ஒரு பேட்டியில முதலமைச்சர் பேரை சொல்லாம அதிமுக அதெல்லாம் பல சந்தேகங்களை கிளப்புதுங்க. ஏன்னா பிஜேபி மகாராஷ்டிராவில் எப்படி நடந்துச்சு, அங்க வந்து அந்த இவர் இருந்தாருல வேறு கட்சியில் சிவசேனா ஏக்நாத் சிண்டே கடைசி நல்லாட்சி பண்ணாருன்னு பலரும் சொல்றாங்க, உங்களுக்கே தெரியும். ஆனா கடைசியில எப்படி சொல்லணுமா அது போல ஒரு பயம். எனவே வந்து தண்ணீரும் எண்ணெயும் ஒட்டாது என்பதை போல இன்றைக்கு கூட்டணி. ஆனா அதிமுக வந்து பலம், இது டிஎம்கே ரொம்ப பலமா இருக்கு. இதை எதிர்கொள்ளணும்னா இப்போ 2024 ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்களுடைய நிலைக்கும் எல்லா தொகுதியிலும் 5 தொகுதி டெபாசிட்லேருந்து சட்டமன்ற தொகுதி வாரியாக எடுத்துக்கிட்டால் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நம்ம தோற்றுருக்காங்க. இந்த நிலைக்கும் இப்போ 26 தேர்தலை சந்திக்கிற நிலைக்கு அவர் என்ன ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு, என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு? ஒன்றுமே கிடையாது. எனவே வந்து இணைப்பு ஒன்று தான், இணைந்தால் நிச்சயமாக ஒரு நம்பிக்கையோடு தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்த கேள்வி நீங்க கேட்டீங்க, என்டிஏ கேட்டீங்க. என்டிஏவோட என்ன பிரச்சனை? அதே ஓபிஎஸ் எனக்கு சொன்னாரு, இங்க வந்தாலும் நான் என்டிஏவில் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு பிரதமர் மேலையும் தலைமை மேலையும் இல்ல கூட்டணியில் தொடருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இங்க இந்த கூட்டணியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா என்ன 8 மாசம் எலெக்ஷனுக்கு இருக்குன்னு சொல்றதெல்லாம் யோசிக்கிறாரு. நான் உங்களை விட தெளிவா பண்ணுறேன். அவர் வருத்தத்துல இருக்காரு.
காரணம் ஏன்னா இங்க திரு இபிஎஸ் அவர்களை சந்திச்சு அந்த ஹோட்டல்ல பேட்டி கொடுத்தாங்கல்ல, லீலா பேலஸ் ஹோட்டல்ல. அப்போ வந்து ஓபிஎஸ் அண்ணே சொன்னாரு, அமித்ஷா வந்து இங்க வர்றாருன்னு எனக்கு ப்ரோக்ராம் தெரியும், எப்படி அழைப்பு வருங்கிறதுக்காண்டி நான் வந்து ஊருக்கு கூட போகாம காத்திருந்தேன். அவர் எனக்கு எதுவும் இந்த வகையில எந்த தொடர்பு கொள்ளாது, எனக்கு ஒரு ஏமாற்றம் தான். எனவே இவ்வளவு தூரம் நம்ம வந்து அவர்கிட்ட விசுவாசமா இருக்கோம். ஏங்க அவர் சட்டமன்ற உறுப்பினருங்க, 3 தடவை சிஎம் இருந்தவர், இதுவரை தோல்வியை சந்திக்க. அவர் வந்து பிரதமருக்கு ஆண்டி நாங்கள் தயார் பண்ண ராமநாதபுரம் தொகுதி ராமேஸ்வரம், அவர் தகுதி வாய்ந்த தலைவர் நிற்கணும், நீங்கள் நில்லுங்கன்னு சொன்னனால தாங்க அவர் நிற்கிறாரு. நின்று 14 சின்னம் இல்லை, ஒரு எங்களுக்கு எல்லாமே கொடி இல்லை, சின்னம் இல்லை, பேனர் இல்லை, அத்தனை இல்லை, நிராயுதபாணியாக நின்று அன்னைக்கு இவ்வளவு தூரம் அவங்க சொல்ல கேட்டான், நம்மளை வந்து உதாசீனப்படுத்திட்டாங்க. எனவே வந்து பிஜேபி உரிய மரியாதை கொடுக்காத ஒரு பிஜேபியோட எப்படி தொடர்வது என்ற தேர் இஸ் எ ரீதிங்கிங் இன் இஸ் மைண்ட். அதனால தான் வந்து அவர் வந்து எப்பவுமே தெளிவான பதில் சொல்லக்கூடியவர். நாங்கள் வந்து இன்னும் 8 மாதம் தேர்தல் இருக்கிறது, சிந்திப்போம்னு சொல்கிறோம். அதான் ஒன்றுபட்ட அதிமுக வருது அப்படின்னாலும் அது என்டி அலைன்ஸ்குள்ள தானே இருக்கு. ஒன்றுபட்ட அதிமுகன்னு வர்றப்போ வந்து பிஜேபி எல்லாம் ஒன்றுபட்ட அதிமுகன்னு வரப்போ இட்ஸ் altogether it will be a subject concerning the ADMK party as a whole. அதிமுகவுடைய ஒட்டுமொத்த சமாச்சாரமா போயிருது. அதுல வந்து தனிப்பட்ட பிரச்சனை இல்ல. ஆமா, அன்றைக்கு யார் பொதுச் செயலாளராக இருக்காரோ அவர் தொடர்பு இருக்காரு. முன்னணி தலைவர்கள் கிடைக்கக்கூடிய. நேற்று ஒரு செய்தியாளர் கேட்கிற கேள்விக்கு நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்றப்ப நான் எதையும் வெளிப்படையா சொல்ல முடியாது, ஆனா நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்றாரு. புதிய கட்சி தொடங்குறாரு ஓபிஎஸ். புதிய கட்சிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைங்க பிரதீப். அது தெளிவா ரூல் அவுட் பண்ணிட்டாரு. இட் ஹஸ் டு பீன் ரூல்ட் அவுட். என்ன தரவுல ரூல். ஏன்னா சார் அவர்லாம் வந்துங்க படிக்கிற காலத்துலேருந்தே கட்சிங்கிற ஒரு உணர்வோடு, அதாவது பெரியகுளம் 25வது வட்டத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து வந்திருக்காரு. அப்புறம் வட்ட செயலாளர், அப்புறம் எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர், நகரக்கழக பெரியகுளம், அப்புறம் பெரியகுளம் நகரக்கழக செயலாளர், அப்புறம் சேர்மன், அப்புறம் மாவட்ட கழக செயலாளர், தேர்தல் பிரிவு செயலாளர், பொருளாளர், முதலமைச்சர். இப்படி வந்தவர்னால அவர் இது ரத்தத்தோட ஊறி போன விஷயம். ஏன்னா ஏடிஎம்கேங்கிற டேக் இலக்க நிச்சயமா நாங்கள் யாருமே விரும்பவில்லை. விஜயை பத்தி என்ன நினைக்கிறோம் நாங்கள் யாருமே. எனவே வந்து அதிமுக நம்ம உரிமை முடிந்த அளவு அவர்களுடைய இணைப்பை நோக்கி பயணிப்போம். அதற்கு ஒரு சூழ்நிலையில் காலம் கணிந்து வரும், இணைந்து விடலாம், அது சிறப்பாக இருக்கும் கட்சிக்கு. அது இல்லாத பட்சத்தில் நீங்க கேட்டீங்கல்ல, any political party for that matter, a leader, political leader will be having their own options. Okay. அது என்னன்றது keeping close to his chest. அது மாநாட்டில் அறிவிப்பாரா? நிச்சயம் மாநாடு தாங்க டெட்லைன். பிரதி மாநாடு டெட்லைனுங்க. அதுக்குள்ள அதிமுக இணைப்பு என்று either ADMK அல்லது நியூ பார்ட்டி. இல்லை, அதற்குள் 100% அதிமுக இணைப்பு என்ற ஒரு சூழல் உருவாகிவிடும். நல்லதே நினைப்போம். ஓகே, let us think. ஓகே சார், ஆப்டிமிஸ்டிக்கலி. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் சார். அது இல்லை என்று, அது இல்லாத பட்சத்தில் நிச்சயம் he will explore other options. ஓகே, விஜய் பத்தின ஓபிஎஸ் ஓட மதிப்பீடு என்ன சார்? ஆரம்பத்துல இருந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, விஜயோட செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் பாராட்டி பேசுறாரு. என்ன கணக்கு போடுறாரு? இல்ல கணக்கு என்னன்னாங்க, ஒரு அப்கமிங் யங்ஸ்டரு அவர் வந்து சொல்றதுலே வந்து பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி, அரசியல் எதிரி திமுக. எனவே வந்து திராவிட இயக்கங்களுக்கு வந்து சித்தாந்த எதிரிங்கிறது வந்து அந்த மனுஷரிதத்தை சார்ந்த ஒரு சித்தாந்தத்தை முன்னிறுத்தக்கூடிய நம்முடைய சொல்ல வர்ணாசிரம தர்மம், இங்க சனாதன தர்மம், இதுகளெல்லாம் முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் வந்து பொதுவாக அந்த கொள்கை சார்ந்தவர்கள் சித்தாந்த எதிரி என்று சொல்கிற பொழுது, அது போக தந்தை பெரியாரையும் மார்க்ஸ் அவர்களையும் நம்முடைய அம்பேத்கர் அவர்களையும் இப்படி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் முன்னிலைப்படுத்துவது. பேரங்க அண்ணாவையும் சேர்த்திருக்கேன். அவரு அதை என்ன யார் துர்போதனை பண்ணாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் அண்ணா பேரை பயன்படுத்தாத எந்த அரசியல் கட்சியும் பெரிதாக சோபித்ததா என்னுடைய பெர்சனல் கருத்து தெரியல. பட் என்ன காலத்தினாலே அது பண்ணல. பட் திராவிட இயக்க சித்தாந்தங்களை அவர் முன்னிலைப்படுத்துவதன் காரணமாக ஓபிஎஸ் வந்து விஜயோட ரொம்ப நாளா ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அந்த பக்கம் போவாங்கன்ற மாதிரி நிறைய ஸ்கூப் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு சார். அது எப்படின்னாங்க, இப்போ ஓபிஎஸ் அவங்க சைட்லையும் சரி, இங்கே வந்து இபிஎஸ் நாங்கள் வந்து வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். யதார்த்தமாக சொல்லணும்னா அந்த ஓபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் உரிய ஒரு சூழலை உருவாக்குவதற்காக நாங்கள் வந்து முயன்று கொண்டு இருக்கிறோம். சொல்ல புரியுதுங்களா? அது முதல் ஆப்ஷன் வந்து இணைப்பு தான். அது இல்லாத பட்சத்தில் வேற ஒரு ஆப்ஷன்ஸ் வேணுங்கிற பட்சத்தில் அவருக்கு பார்வையில்
இவர் அந்த அறிவிப்பு கொடுத்தாருங்கல்லங்க, இது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய சித்தாந்த எதிரி, திமுக வந்து அரசியல் எதிரின்னு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹீ ஸ்டோயிங் அவர் லைன். நாம் என்ன எண்ணுகிறோமோ அதையே தான் அவர் எண்ணுகிறார். எனவே அந்த வகையில் பரவாயில்ல. ஒரு விஜய் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கீங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? நேச்சுரலி ஓகே. இஃப் இது நிச்சயமாக வந்து அதிமுக இணைப்பு. அது இல்லாத பட்சத்தில் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்க முடியாது. மாநாட்டில் அறிவிப்பு வெளியிடப்படும். நிச்சயமாக அன்னை வந்து என்டிஏவிலேருந்து வெளில வர அப்படி ஒரு சூழல் வந்தால் அதையும் சந்திக்க தயாராக we will cross the bridge according to the emerging situation. ஓகே. அப்படி ஒரு சூழல் வந்தால் அதையும் நாங்கள் நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சி சந்தித்துத்தான் ஆக வேண்டும், சந்திப்போம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி பிரதீப். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.